சாமிக்கு. எல்லாருக்குமே இவரை பார்த்தா ஏன் இந்த மனுஷன் இப்படி இருக்காரு, ஏன் இவ்வளோ ஹெல்ப் பண்றாரு, யாருக்குமே தோணாததெல்லாம் இவருக்கு ஏன் தோணுது, கோடியில செலவு பண்ற எத்தனையோ நடிகர்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இவர் மட்டும் ஏன் மக்களுக்காக விழுந்து விழுந்து பாடுபடுறாரு அப்படின்ற மாதிரி தான் தோணும். யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேபிஒய் பாலா. விஜய் டெலிவிஷன்ல தன்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண கேபிஒய் பாலா நிறைய ஷோஸ் மூலமா, நிறைய ஆங்கரிங் பண்ணுறது மூலமாக வர்ற கொஞ்சம் கொஞ்சம் பணம், நிறைய பணம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 100 குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்குறாரு. ஒரு மாதத்துக்கு 2 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. அப்புறம் விவசாயிங்களுக்கு கடப்பாரை, மண்வெட்டி இந்த மாதிரியான உபகரணங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. இப்போது வந்த புயல் அப்போ கூட ஒரு வீட்டுக்கு 1000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு 2000 குடும்பங்களுக்கு பணமாக கொடுத்துட்டு இருந்தார். இவ்வளோ உதவி இவர் ஏன் பண்ணுறாரு? இந்த மனுஷன் இன்னும் 100 வருஷம் நல்லா இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாமே அவரை பார்த்தா தான் வரும். ஆனால் நம்மளால செய்ய முடியலனாலும் அவர் ஒரு எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ளே உருவாக்குறாரு இல்லையா, அந்த இடத்துல தான் அவர் நிற்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நேற்று கூட ஒரு கால் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளி நபருக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்காரு. 2 பக்கமும் வீல் அட்டாச் பண்ண ஸ்கூட்டி ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாரு. அதை பார்க்கும் பொழுது மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம், கண்ணில் தண்ணி தாரையாக கொட்டுது. நமக்கே எப்படி இருந்துச்சுன்னா அந்த உதவியை பெற்றுக்கொண்ட அந்த மாற்றுத்திறனாளி நபருக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். ஒரு இடத்துக்கு நம்ம போகணுன்னா இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் கேட்டு அவங்க வருவாங்களா, வரமாட்டாங்களா, அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி போகிறது ஒரு விதம்னா, நினச்ச இடத்துக்கு நினைக்கும் போது போகணும். அப்படி ஒரு வரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்கிறதே கிடையாது. அப்படி ஒரு வரத்தை, அப்படி ஒரு தாகத்தை தான் கேபிஒய் பாலா சரி பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ஸ்கூட்டியை பார்த்ததும் அவர் கண்ணில் இருந்து வந்த தண்ணியும், அவர் அவ்வளோ நன்றி உள்ள ஒரு மனிதனா, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது இந்த மனுஷன் இன்னும் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும், நல்லா வாழுங்க சார், நீங்கள் இன்னும் நல்லா வாழணும் சார், உங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் சார், அந்த மாதிரியெல்லாம் தோணுச்சு. அவரோட சேவை தொடரணும். அது மட்டும் இல்லாமல் யாருக்கு செய்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? நடந்து போகிற ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறதும், சுத்தமாக எதுவுமே முடியாது அப்படின்றவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறது கடவுள் எவ்வளோ ப்ளெஸ் பண்ணுவார் கேபிஒய் பாலாவை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், இன்னும் நிறைய அவர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. அவருக்காக நீங்களும் நானும் டெய்லியும் ப்ரே பண்ணிக்கலாம். தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.